செங்கம் தாலுகா தரம் உயர்த்தப்பட்ட நகராட்சிக்கு உட்பட்ட 14வது வார்டில் வசிக்கும் அந்த கிராம மக்களாகிய நாங்கள் இங்கு குறைந்தபட்சம் 50 ஆண்டுகளாக வசித்து வருகிறோம். இங்கு அடிப்படை வசதிகள் எதுவும் தரப்பட இல்லை, எதுவுமே செய்யறதில்ல. ஆனால் இப்போ குடிநீர் என்று எங்களுக்கு வருகிறது. அந்த தண்ணீர் இங்கே புதிதாக ரோடு போட்டுள்ளதால் இங்கே 2 பிரிட்ஜு கட்டியிருக்காங்க, கல்வெட்டு கட்டியிருக்காங்க. இந்த கல்வெட்டில் கல்வெட்டுக்கு கீழே குடிநீர் குழாய் போகிறது. அதில் உடைப்பு ஏற்பட்டு அந்த கழிவுநீர் பூரா குடிநீர் வழியாக எங்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. இது பாருங்கள், இந்த தண்ணியை இது ஏறக்குறைய தண்ணீர் அரை மணி நேரம் எங்களுக்கு சப்ளை செய்கிறாங்க. எங்களுக்கு அரை மணி நேரம் தண்ணி சப்ளை செய்கிறாங்க. அதில் 1/4 மணி நேரம் இதுமாரி துர்நாற்றம் வீச தண்ணி தான் எங்களுக்கு சப்ளை ஆகுது. இதனால் நாங்கள் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கோம். மற்ற இடங்கள்லாம் தண்ணி நல்லா சுத்தமாக தான் வருது. எங்களுக்கு மட்டும் இந்த வழியாக வர தண்ணி எங்களுக்கு இதுமாரி துர்நாற்றம் வீசுகிறது. இதை பாருங்கள், இந்த கல்வெட்டு கட்டி 3 மாதம் ஆகுது. இந்த 3 மாதமாகவே எங்களுக்கு இந்தமாரி தண்ணி தான் வருது. पानी बचाओ, ब्रिज पे है तो இந்த தண்ணி தான் தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு ரெக்கார்டி வாங்க. தண்ணீர் நிறுத்தப்படும் போது அந்த உடைப்பு ஏற்பட்ட குழாய் வழியாக நீர் மீண்டும் உள்ளே சென்று விடுகிறது. மறுநாள் தண்ணீர் எங்களுக்கு சப்ளை ஆகும்போது இதே நிலை தான் நீங்கள் 3 மாதமாக நடந்து வருது. இதுக்கு இந்த பகுதி வார்டு கவுன்சிலரிடம் நாங்கள் பல முறை முறையிட்டோம். அவர் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. அடுத்து முனிசிபாலிட்டி, அதாவது நகராட்சி அலுவலரிடம் போய் சென்று முறையிட்டோம். 1க்கு 2 முறை சென்று முறையிட்டு அவர் பார்ப்பதாக சொன்னார், கவனிப்பதாக சொன்னார். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நாங்கள் அத்திப்பட்டி கிராமம் என்று தென் பகுதியில் இருக்குது, ஆனால் அது வரைபடத்தில் இல்லை என்று ஒரு காலத்தில் ஒரு குறைபாடு இருந்தது. அதே முறைதான் இங்கு செங்கம் நகராட்சிக்கு உட்பட்ட இந்த 14வது வார்டு செங்கம் வரைபடத்திலே இல்லாமல் போய்விட்டது. ஆனால் எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு செய்யறதில்லை. கால்வாய் வசதி இல்லை, குடிநீர் வசதி சரியாக இல்லை, விளக்கு வசதி தெரு விளக்கு வசதியும் சரியாக இல்லை. இப்போ தான் புதுசாக தார் சாலை வசதி செய்திருக்காங்க, அது எத்தனை நாளைக்கு தெரில. அப்படி இருக்கும்போது இந்த குடிநீர் குடித்து இங்கே பல பேருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு ஆஸ்பத்திரிக்கு சென்று வருகிறார்கள். எனவே இதை கண்ணுறும் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்கள் வாழ்வாதாரமான அந்த குடிநீரை முறையான முறையில் நல்ல முறையில் வர ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வைக்காமா கேட்டுக்கொள்கிறோம். சொல்வதெல்லாம் உண்மை தான். நாங்கள் எவ்வளோ ஸ்டெப் எடுத்து பார்த்தோம். நாங்கள் 5 பேர் 4 பேர் இப்போ பஞ்சாயத்து போடுங்க, இப்போ பேர் வச்சுட்டு போய் பார்த்தோம். யாருமே அந்த வரன்னு சொன்னால் 4 நாள் 5 நாள் வந்துட சொன்னால் 1 வாரம் மாச்சாரம் வரல. நீங்கள் பார்த்து ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் இதுதான் சார் உங்களுக்கு குறை பார்த்துக்கணும். நீங்கள் அப்படியே தண்ணி வெளியே அப்படியே நின்று காவா தண்ணியை வெளியே போகிறதில்ல. அதனால் சின்ன சின்ன பசங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அந்த கொசு அந்த இதனால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா சாக்கடை தண்ணி அப்படியே நிற்குது, அந்த காவா தண்ணிலாம் அப்படியே நிற்குது. இது எத்தனை தடவை சொன்னாலும் ஏற்றுக்கிற மனத்தன்மை இல்லை யாருக்குமே. ஏன்னா எல்லாம் அந்த தண்ணி அப்படியே கும்பலாக நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா அக்கம் பக்கம் இருக்கிற சின்ன சின்ன பசங்களால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நம்ம திருவள்ளூர் நகர் 14 வார்டு முன்னால் நம்ம ஜனங்களோட முன்னெச்சரிக்கை நாங்கள் சொல்கிறோங்க. தயவு செஞ்சு அந்த கால்வாய் தண்ணி போகிறதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. இந்த தண்ணி அப்படியே போவாதனால எவ்வளோ இப்படி இருந்தால்
இந்த சின்ன சின்ன பசங்க பாதிக்கப்படுவாங்க இல்லையா, இது யாரும் பார்க்குறது இல்லையே அதிகாரிங்க வந்து. பாருங்கள், இதுமாரி இருந்தால் பசங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் சொல்லுங்கள் நீங்களே. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி நிற்குது பாருங்கள். அக்கம் பக்கத்தில் பசங்க சின்ன சின்ன பசங்க இருக்கிறதில்ல. சின்ன சின்ன பசங்க பாதிக்கப்படுவாங்க இல்லையா, இதனால் டொங்கு ஃபீவர் எல்லாமே வரும். எல்லாருமே பாதிப்படுவாங்க இதனால். இது தக்க நடவடிக்கைங்கன்னா அரசாங்கத்துக்கு கொஞ்சம் தெரிவித்துக் கொள்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை.